ராணேக்கா, அப்புறம் உங்க மாமியார் கிட்ட பேசுனீங்களா? எங்க அதுகிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமா? எங்க வீட்டுக்காரவே வந்ததும் விஷயத்த சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டேன். இனி அவர் பாத்துக்கிடுவாரு. ஏக்கா, ஒருவேளை நாளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்துட்டாங்கன்னா என்னக்கா பண்ண போறீங்க? எனக்கும் அதான் ஒண்ணுமே தெரியல லட்சுமி. என்ன பண்ண போறேனோ, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஜனனி வீட்டுல போய் எங்க அம்மா கிட்டே அக்கா கிட்டேயும் சொல்லணும். ஏக்கா, நீங்க உங்க அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல கொஞ்சம் இஷ்டமா தானே இருந்தீங்க? ஆமா, அது கொஞ்சம் விருப்பமா இருந்துச்சு. இந்த பொம்பளை யாரை கூட்டிட்டு வராங்க, என்ன ஏதுன்னு ஒரு விவரமும் தெரியாம எப்படி பிள்ளைய கட்டி கொடுக்க முடியும்? எதை பத்தி விசாரிக்காம பிள்ளைய அலங்காரம் பண்ணி கொண்டு போய் நிக்க வைக்கிறது நல்லாவா இருக்கு லட்சுமி? ஆமாக்கா, நீங்க சொல்லதும் கரெக்டு தான். இந்த காலத்துல ஊரா போய் பையனை பத்தி விசாரிச்சாலும் நம்மளால ஓரளவுக்கு தான் தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் முடிச்ச அப்புறம் தான் பையனோட சுயரூபமே வெளியே தெரியும். பசங்க மட்டும் கிடையாது, பொண்ணும் அப்படிதான். கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருக்கும், கல்யாணம் கழிஞ்சதோடி அவங்களோட சுபாவம் எல்லாமே மாறி போயிடுது. இதுல எதை பத்தியுமே விசாரிக்காம எப்படி பிள்ளையை கட்டி கொடுக்க முடியும்? என்ன ஊருக்குள்ள ஒருத்தையும் காணதுக்கில்ல? ராணியக்காலும் வீட்டுல இருந்த மாதிரி தெரியலையே. இந்த வீட்டுல இருக்க 2 பேருக்கும் அப்பப்ப சாப்பாடு டீ காப்பின்னு போட்டு கொடுக்குறதுன்னு வெளியே என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாம போகுது. ராணியக்கு கொஞ்சம் முன்னாடி நல்ல சேலையெல்லாம் உடுத்துட்டு நின்னாவ. ஒருவேளை கோயிலுக்கு எதுவும் போயிருப்பாவளோ? இன்னைக்கு கோயில்ல புஷ்பாபிஷேகம் இருக்குன்னு வேற சொன்னாங்க. என்ன சின்ன பொண்ணு, இடிச்சு கீழே தள்ளி விட்டுருவா போல இருக்க. என்னக்கா பயந்துட்டீங்களோ? ஆமா, இப்படி பின்னாடி வந்து இடிக்க மாதிரி வந்தேன்னா பயப்படாம. சரி, ஸ்கூட்டர் தூக்கிட்டு போய் எங்க போற? கோயிலுக்கு தாக்கா போறேன். உங்களை லட்சுமி அக்கா ஃபோன் பண்ணி கூப்பிடலையா? எங்கேயாவது பொண்ணை என்ன யாரு சின்ன பொண்ணு கூப்பிடுவாங்க? நீ கூப்பிட்டா உண்டு. ஆமா, இப்ப எதுக்கு தெருவில் வந்து பேந்து முடிச்சுட்டு நிக்கீங்க? வெளியே வந்து பார்த்தேன், யாரையுமே காணதுக்கில்ல. அதான் எல்லாரும் கோயிலுக்கு போயிருப்பாங்களோன்னு யோசிச்சுட்டே நின்று நீ வந்துட்ட. ஆமாக்கா, இன்னைக்கு புஷ்பாபிஷேகம்லாம். வாங்க, நானும் கோயிலுக்கிட்ட தான் போறேன். கொஞ்ச நேரம் அதுல இருந்துட்டு நல்லா பிரசாதம் கொடுப்பாவ, வாங்கி தின்னுட்டு வருவோம். அட ஆமா பத்தியா. சரி நில்லு சின்ன பொண்ணு, நானும் வரேன். வாங்க வாங்க. கோயிலுக்கு வந்தால்தான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பத்தியா லட்சுமி? ஆமாக்கா, திருவிழா ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு நாள் கோயிலுக்கு வரணும்னு நினைச்சு எனக்கு நேரமே பத்தல. அதான் இன்னைக்கு வந்துருவோமே அப்படின்ட்டு வந்தேன். வரும்போது சின்ன பொண்ணுக்கு போன் அடிச்சு சொன்னேன். ஆனா அவங்கள ஆளே காணதுக்கில்ல. புஷ்பாபிஷேகம்லாம் சும்மா சாமி கும்பிட்றதுக்கு வருவாவெல்லாம் இருக்கும். அபிஷேகம் எல்லாம் எங்க இவ இருந்து பாக்குறதுக்கு? அவளுக்கு 5 நிமிஷத்துக்கு மேல ஒரு இடத்துல இருக்க முடியாது. அதுவும் கரெக்ட் தான், ரொம்ப நேரம் நடந்துச்சு பத்தியாக்கா. ஆமா, நம்மளே லேட்டா வந்திருக்கோம். 1/2 மணி நேரம் லேட்டா தானே வந்தோம் ஆரம்பிச்சு. ஆமா, அப்ப எவ்வளவு அபிஷேகம் பண்ணிருப்பாங்களா இருக்கும். இனி நாளைக்கு சாமி ஊர்வலம் வரும். இவர் வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. கையில ஒண்ணு வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியல. நம்ம போகும்போது இங்கே கடையில வாங்கிட்டு போலாம்க்கா. பழம் சூடம் இதெல்லாம் தானே வாங்கணும். ஆமா லட்சுமி, இந்த பிள்ளைல தியேட்டர் போச்சுல, வந்திருக்குமா இல்லையான்னு தெரியலையே. 7 மணிக்கு படம்னு சொன்னாவ. முடிஞ்சிருக்காதுக்கா, வரும்போது லேட்டாகுமா இருக்கும். வரும்போது கடையிலே சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வாரேன்னு தான் ராம் ஃபோன் பண்ணப்போ சொன்னான். அப்படியா? இந்த சிக்கன் மட்டன் எதுவும் வாங்கி சாப்பிட்றாம லட்சுமி சொன்னியா? ஆமா ஆமா, அதை சொன்னேன். கோயில் திருவிழா முடியற வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது, அதனால வெஜிடேரியனா ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு. இதுக்கு கடையில் போனால் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும், பிரியாணி வேணும், அது வேணும் இது வேணும்னு சொல்லுவாவ. இல்லை, நான் ராம் கிட்ட ஃபோன் அடிச்சு சொல்லிட்டேன். அப்படியா? அப்பனா சரி. ராணியக்கா, ஏக்கா புஷ்பாபிஷேகம் முடிஞ்சிட்டோ? ஆமா, நீ வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாவ புஷ்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு. ஐயோ, இன்னும் சின்ன பொண்ணு வரலையே, எப்படி ஆரம்பிக்கிறதுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏக்கா பொங்கலா? ஆமா சின்ன பொண்ணே, எடுத்துக்கோ. பாக்கிறதுக்கே நெய்யெல்லாம் ஊற்றி சூப்பரா இருக்க. சூப்பரா இருக்கு பத்தியா சின்ன பொண்ணே? ஆமா, என்னானி டேஸ்டா இருக்கு. ஏக்கா கூட கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கலாம்ல? கோயிலுக்கு வந்தாலே உள்ள போய் சாமியை பார்த்தோமா, பிரசாதம் வாங்கி நெத்தியில பூசணுமா, அடுத்தது எங்க பொங்கல் கொடுக்காவ சுண்டல் கொடுக்காவன்னு பார்க்கலான்னு இருக்கணும். வந்தது ஒடி வந்து என்ன திங்கிறதுக்கு இருக்குன்னு தான் பார்க்க. ஏமா, நீ எதுக்கு கோயிலுக்கு வந்த? ஏக்கா என்னக்கா புரிஞ்சுக்காம பேசுறீங்க? நம்ம கஷ்டப்படுறது, வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, சாமி கும்பிடுறது, இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க? நீங்க எதுக்கு வயல்ல போய் மாடு மாதிரி வேலை பாக்குறீங்க? எங்க நீ சொல்லு பார்க்கலாம். எல்லாம் இந்த வயத்துக்கு தானக்கா, சாப்பாட்டுக்கு அதுதானே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுக்கோம். ஒரு நெல்லை விளைய வச்சு அறுவடை பண்ணி சோத்தை பொங்கி சாப்பிடுறது சின்ன வேலையா? கஷ்டப்பட்டு அந்த நெல்லை விளைய வச்சு எடுக்கிறது எதுக்கு? நம்ம வயத்தை நிரப்பதுக்கு தானே. சாப்பிடறதுக்காக வாழக்கூடாது, வாழறதுக்காக சாப்பிடணும். கருத்து நல்லா இருக்குக்கா. இப்போ இந்த பொங்கலை நாங்கள் சாப்பிடலாமா வேண்டாமா? சாப்பிட்டு உன்னை யாரு சாப்பிடான்னு சொன்னா? உள்ள போய் ஏன் சாமி கும்பிடலன்னு கேட்டதுக்கு என்ன டைலாக் விட்டுட்டு இருக்கா? சரி ராணியக்கா, வரும்போது பார்த்தேன் பிள்ளைல யாரையும் ஜனனி வீட்டில் காணுமே. நீங்க அங்கதான் நிப்பீங்கன்னு ஃபர்ஸ்ட் அங்கதான் போனோம். ஆமா, யாரையுமே காணதுக்கல. எங்க போனாவே எல்லாரும்? பிள்ளைல எல்லாரும் சினிமா பார்க்க போயிருக்கு சின்ன பொண்ணு.
எது சினிமா பார்க்கவே இருக்கா? ஏக்க பிள்ளைங்க எல்லாம் தனியா போச்சு. அது எப்படி தனியா விடுவோம் வசந்தி? ராமு ஆதி நின்னால பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு இங்க திருவிழாக்கு ஏதோ பெருசா ப்ரோக்ராம் எதுவுமே இல்ல. இந்த வருஷம் ரொம்ப எல்லாம் ஒன்றும் ப்ரோக்ராம் வைக்கல. வீட்லயே இருக்க இதா இருக்கு. அதனால நான் பிள்ளைகளை கூட்டிட்டு படம் பார்க்க போயிட்டு வரேன் அப்படின்னு கூட்டிட்டு போனா. ஏக்க என்னக்கா ஒரு வாரத்தை எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல? சொல்லியிருந்தா பிள்ளைகளுக்கு துணையா நாங்களும் போயிருப்போம். நீ போயிடக்கூடாதுன்னு தானே நான் கவனமா இருந்தேன். இவன் மட்டும் போனா என் பையனுக்கு உள்ள செலவையெல்லாம் இழுத்து வச்சுட்டு வந்துருவா. என்னக்கா லட்சுமிக்கா வாயுக்குள்ளே வச்சு எதோ முணுமுணுக்கிறீங்க? பெரியவங்க யாருமே போவல வசந்தி, அதனாலதான் யார்கிட்டையும் சொல்லல. இக்க நீங்க வராண்டா, நீங்க பெரியவங்க வீட்டுல இருங்க, நாங்க சின்ன பிள்ளைங்க போயிட்டு வந்துருப்போம்டா. வசந்தி அக்கா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சின்ன பொண்ணு, ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல எதுவுமே தப்பா சொல்லல. இன்னுமா நாங்க பைத்தியக்காரங்க மாதிரி உங்களை கூட கூட்டிட்டு சுத்தம் பத்தியா என்னதான் சொல்லணும்? ஏன் சின்ன பொண்ணு, சினிமா போதுக்கு நம்ம 2 பேரையும் கூட்டிட்டு போயிருந்தா பிள்ளைங்களுக்கு துணையா இருந்திருக்கும், நம்மளும் படம் பார்த்த மாதிரி இருக்கும்ல. இக்க ஏன்க்கா எங்க கிட்ட சொல்லல? ஏமா எங்களுக்கே தெரியாது. திடீர்னு நான் ஃபோன் பண்ணா எத்தே நாங்க எல்லாரையும் கூட்டிட்டு படம் பார்க்க போறோம் அப்படின்னா நானும் எங்க அக்காவா யாராவது கூட போவாங்கன்னு தான் நினைச்சேன். பார்த்தா யாருமே போகல. சரி பசங்க 2 பேரும் பிள்ளைகளை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வருவாங்கன்னு ஒரு வண்டியை பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து போயிருக்காவ. காருக்குள்ள இடமும் பத்தல. கூட யாராச்சும் 2 பேரும் போகலானாலும் இடம் கிடையாது. யாரெல்லாம்க்கா போனாங்க? ராமு ஆதி போயிருக்கான். மதி ஜனனி நந்தினி, எங்க வீட்டுல உள்ள 2, செல்வி வீட்டுல உள்ள 2, இவ்வளவு பேரும் சேர்ந்து போயிருக்காவ. இருந்தாலும் எங்களையும் கூப்பிட்டுருக்கலாம். அதனால என்ன, திருவிழாலாம் முடியட்டு ஒரு நாள் போகலாம். ராணி அக்கா என்னக்கா ஆச்சு? உங்க முகமே சரியில்லையே, ஒரு மாதிரி இருக்கீங்க. வீட்டுல திருப்பி எதுவும் சண்டையா? எங்க மாமியார் வந்தா ஒரு நாள் சண்டை ஓயாது. வீடு சின்ன பொண்ணு, அதை பத்தி பேசி இருக்கு. சரி நாங்க வீட்டுக்கு போறோம், நீங்க பாருங்களா எப்படி? ஆமாக்கா, நீங்க இப்ப உங்க வீட்டுக்கு போறீங்க? இல்ல ஜனனி வீட்டுக்கு தான் போறேன். எங்க அம்மாவையும் எங்க அக்கா எல்லாம் பாக்கணுமா, கொஞ்சம் அதுல இருந்துட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு போகணும். சரி அப்ப நாங்களும் அங்கேயே வரோம். ராணியக்கா வசந்தி கிட்ட வச்சு நாளைக்கு பொண்ணு பார்க்க வர விஷயம் எதுவுமே பேசிடாதீங்க. என்னாச்சு லட்சுமி? அவ குணந்தா உங்களுக்கு தெரியும்ல. நாளைக்கு விடிய முன்னாடி ஊரு ஃபுல்லா சொல்லி கொட்டடிச்சிருவா. நம்மளுக்கெல்லாம் விருப்பப்பட்டு நடக்கிற ஒரு விஷயம்னா பரவாயில்ல, இதை காது வச்ச மாதிரி முடிக்கணும்னு நம்ம பார்க்கோம். இதுல இவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, ஊர்ல இருக்கிற 50 பேருக்கும் தெரிஞ்ச மாதிரி. ஆமா நீ சொல்லதும் கரெக்டு தான். ஜனனி வீட்டுக்கு போறோம்னு சொல்லாம இருந்திருக்கலாமோ? அது நம்ம எங்க போனாலும் மோப்பம் பிடிச்சிட்டு 2 பேரும் கூடயே வந்துருவாங்க. சின்ன பொண்ணு கூட ஓரளவுக்கு பரவாயில்ல சமாளிச்சிடலாம். ஐயா சின்ன பொண்ணு அப்படி கிடையாதுக்கா. எது சொன்னாலும் மனசுலேயே வச்சுக்கிடும், வெளியே சொல்லாது. ஆனா வசந்தி அப்படி கிடையாது. அதனால பேசும்போது அவகிட்ட நிக்கால என்னன்னு பார்த்து எடுத்து பேசுங்க. சரி லட்சுமி. சரி அப்ப நம்ம கிளம்புவோமா? சரிக்கா. என்ன லட்சுமி அக்கா, ராணி அக்கா காதை கடிக்கால இருக்கு? ஏம்மா ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் கிளம்புவோம். சரி வாங்க அப்படியே பேசிக்கிட்டே நடப்போம். சூடாலே தான் வருவா போல இருக்கு. இன்னும் நைட்டுக்கு சாப்பாடு அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு போறா. இங்கே என்ன சாப்பாடு வச்சிருக்காவளோ ஒன்றும் தெரியலையே. எங்க இந்தாங்க காஃபி. குடு செல்வி. ஏங்க வெளியே வந்து இருக்கீங்க? நான் உள்ள பார்த்தே உங்களை காணக்கில்ல. பார்த்தா வெளியில சேர் போட்டு இருக்கீங்க. உள்ள ஒரே வெக்கையா இருந்துச்சு, வெளியே நல்ல காத்தோட்டமா இருக்கா. அதான் சரி கொஞ்ச நேரம் இதுல இருக்கலாமேன்னு சேர் எடுத்துட்டு இதுல வந்து இருக்கேன். ஏங்க உங்களுக்கு நாளைக்கு வேலை இருக்கா? ஆமா செல்வி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு எனக்கு நின்று திரும்ப முடியாது, அந்த அளவுக்கு வேலை இருக்கு பாத்துக்க. சரி நானும் வந்தாலே பாக்கேன். பிள்ளைங்க 2 பேரையும் காணதுக்குள்ள உங்க அக்கா வீட்டுக்கு அனுப்பி விட்டாச்சா? ஆமாங்க, ராம் ஃபோன் பண்ணி நாங்கெல்லாம் படம் பார்க்க போறோம், தம்பியையும் தங்கச்சியும் அனுப்பி வைங்க அப்படின்னா சரின்ட்டு 2 பேரையும் அனுப்பி விட்டாச்சு. இது படம் பார்க்கறதுக்கா? ஆமாங்க, எவ்வளவு நேரம் தான் பிள்ளைகள் வீட்லயே கிடக்கும். ஒரு 2 வாரத்துல ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். சரி நம்மளே கூட்டிட்டு போக மாட்டோம், அவன் கூப்பிடாம அதான் அனுப்பி வச்சேன். பெரியவங்க இல்லாம எதுக்கு செல்வி இப்படி படம் பார்க்கறதுக்குலாம் அனுப்பி வைக்க? இதே பழக்கமாயிரும். ஆமா இதே பழக்கமாயிரும். நீங்களே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறது கிடையாது பிள்ளைங்களை. அவன் பசங்க கூட அங்கேயும் ஊர் சுத்த தான் செய்யான். உங்களுக்கு எல்லாம் தெரியவா செய்யி. அவன் பயலில் கூட படம் பார்க்கறதுக்கு எல்லா இடம் போவான். சுவாபி தான் ஒரு இடம் போறது கிடையாது. ஸ்கூல் வெக்கேஷன் விட்டார நான் எங்க அம்மா வீட்டுல போய் ஒரு 5-6 நாள் நின்றுட்டு வரணும்னு பார்த்தேன். அதுவும் நடக்கல. இன்னும் திருவிழா ஆரம்பிச்சாச்சு. 5 நாள் திருவிழா முடிஞ்சிடும். அடுத்து ஒரு வாரத்துல ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். பிள்ளைங்களை வேற எங்க கூட்டிட்டு போறதுக்கு? சரி பெரியவங்க யாராவது போயிருக்காவளா இல்லையா? எங்க அதான் ராம ஆதி ஜனனி எல்லாரும் போயிருக்காவல்ல. எனக்கு எல்லாம் இப்படி தியேட்டருக்கு போறதெல்லாம் பிடிக்காது செல்வி. அப்ப நீங்க கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஏமா உன்கிட்ட பேச ஆகாதுமா, எதுனாலும் கொஞ்சம் பொறுமையா கேட்க கத்துக்கோ. ஆமா நீங்க நல்ல பொறுமையா தானே பேசிட்டு இருக்கீங்க. நாளையோட திருவிழா ஆரம்பிச்சு 5 நாள் ஆச்சு. அந்த கோயிலுக்கிட்ட ஒரு நாளாவது வந்திருப்பீங்களா? முத நாள் கொடியா தண்ணிக்கு நான் தனியா போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நானும் அந்த பக்கம் போகவே இல்லை. சுவின் மட்டும் படம் போட அது இதுன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கு பயில கூட போவான். சுவாமி ஒரு இடம் போது கிடையாது. அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளேயே எவ்வளவு நாள் தான் இருக்கும். அதான் இன்னைக்கு படம் பாருன்னு அனுப்பி வச்சேன். நாளைக்கு உங்களுக்கு வேலை இருக்குன்னா சொல்லுங்க. காலையில உங்களுக்கு சோத்த பொங்கி தந்துட்டு நான் எங்க வீட்டுக்கு போயிருவேன். திருப்பி வருவியா இல்ல 5 நாள் திருவிழா முடிச்சுதான் வருவியா? என்ன இந்த வீட்டுல நான் தனியா கிடந்து என்ன செய்துக்கு? எங்க அண்ணனும் ஊர்ல இருந்து வரேன்னு போன் அடிச்சிருக்கான். எங்க அக்காலும் போன் அடிச்சு இங்க வா ஜனனி வீட்டுல எல்லாருக்கும் நிக்கிறதுக்கு இடம் பத்தும், முந்தின ராணி வீட்டுல எல்லாருக்கும் நிக்க முடியாது அப்படின்னா நான் ஜனனி வீட்டுல நிக்கணும்னு நினைக்கல. அங்க ஏற்கனவே லட்சுமி அக்கா மாதிரி எங்க அக்கா அம்மா எல்லாரும் நிக்காங்க. எங்க அப்பாவும் வந்தாலும் வருவாரு.
அண்ணனும் ஊர்ல இருந்து வந்தா பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்தாங்க நிற்கும் போது ஒரே இதா இருக்கும். அதனால சரி நான் ராணி அக்கா வீட்டுல போய் தான் ஒரு 2 நாள் நின்றுட்டு வரலான்னு இருக்கேன். 9வது திருவிழா அன்னைக்கு நைட் ஓடி திருப்பி வந்துருவேன். அடுத்த நாள் மாசப்பரப்பு இருக்குல்ல, எங்க நீங்க திருவிழா பக்கம் வருவீங்களா இல்லையா? வாரே செல்வி, 8வது திருவிழா அன்னைக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கேன். மத்தியானத்துக்கு மேல தானே அன்னைக்கு வர பாக்கேன். ஊர்ல இல்லாத கடை மாதிரி உங்க கடையில தான் டெய்லி லோடு வந்து இறங்குது. ஆமா, இந்த மாசமெல்லாம் பால் காய்ச்சி அது இதுன்னு நிறைய இருக்கும். கம்பி அது இது சிமெண்ட் பொடி அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றுக்கு ஆள் வந்துட்டே இருக்கும். நம்ம இல்லைன்னா வேலையே நடக்காது. லோடு வரும்போது யாராவது நிக்கணும்ல. ஏன் அது நீங்க மட்டும் தான் நிப்பீங்களா? நம்மளுக்கு வேலை முக்கியம். திருவிழா அடுத்த வருஷமும் வரும். நம்ம வேலையில சொதப்பிட்டு வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்ணதுக்கு? பிள்ளைங்க நீ படிக்க வைக்கியா வேலைக்கு போயிட்டு? உடனே இதை ஒண்ணு சொல்லிருங்க. நான் வீட்லயே இருக்க போய் தானே உங்களுக்கு இப்படி இருக்கு. பாருங்க, நானே ஏதாவது கடையில வேலைக்கு போறேன். எங்க செல்வி வேலைக்கு போற? என்னமோ வேலையை வச்சு வா வான்னு ஒன்று கூப்பிட மாதிரி இல்ல பேசுக. ஏதாவது கடைக்கு வேலைக்கு போவேன், துணி கடைக்கு வேலைக்கு போவேன். அப்படி இல்லையா ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு போவேன். உங்களை மாதிரி அப்படியே நின்று மேல் பார்வை பார்த்தாலே போதும், மாச கடைசியில் 20,000 வந்துடும். அம்மா, எந்த சூப்பர் மார்க்கெட்ல 20,000 சம்பளம் தராத? 20ஓ 10ஓ என் கை செலவுக்கு ஆகும்ல. ஏன் செல்வி, உனக்கு தான் தையல் தெரியும்ல? இந்த வயசுல எங்கெங்க போட்டு தைக்கிறதுக்கு? முந்தி நல்லா பிளவுஸ் சுடிதாருன்னு எல்லாம் தச்சு கொடுத்துட்டு இருந்தேன். எல்லாம் அரைக்குறை தையல் தான். எனக்குள்ளது, எங்க அக்காக்குள்ளது, எங்க அம்மைக்குள்ளதெல்லாம் தச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சேன். ஆனா தச்சு கொடுக்க அளவுக்கு நான் பெரிய தையல்காரி கிடையாது. மாதிரி யாருக்குள்ள பிளவுஸ் துணியை வாங்கி நான் வெட்டையாக்குறதுக்கு பேசாம இருக்கலாம். வேற ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கியா? என்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு? எனக்கு என்ன தொழில் தெரியும்? ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா நம்ம அதை வச்சு ஆரம்பிக்கலாம். தையல் கடையெல்லாம் என்னால போட முடியாது. ஏற்கனவே ஊரு பூரா நிறைய தையல் கடை, இந்த ஆரி ஒர்க்கு எல்லாமே கடையா போட்டிருக்காங்க. அவங்களுக்கே வேலை கிடையாது. இதுல நான் வேற ஆரம்பிச்சு சும்மா இருந்து ஓட்டதுக்கா? சரி, அப்ப நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? சொல்லுங்க பாப்போம். நீதான் தீபாவளிக்கு பொங்கலுக்குன்னு பலகாரம் எல்லாம் நல்லா அழகா செய்வேலாம். முறுக்கு, சிப்ஸ், வத்தல், லட்டு, ஜிலேபி எல்லாமே நல்லா டேஸ்டா பண்ணுவேன். அது யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட? எங்க ஆச்சி தாங்க எனக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. எனக்கு இந்த சமையல் எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டுல, அதனால எங்க ஆச்சி ஒவ்வொன்றா செய்யும் போது நான் அதை பார்த்து கத்துக்கிட்டேன். முந்தியெல்லாம் பலகாரம் கடையில இருந்து வாங்குறதே இல்ல. தீபாவளின்னு லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்குன்னு எல்லாமே எங்க ஆச்சி வீட்டுல தான் பண்ணும். நான் ஒரு புக்ல எல்லாமே எழுதி வச்சிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் நான் பண்ணிடுவேங்க. சரி, அதையே வச்சு ஒரு தொழில் தொடங்கு. இங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே. நம்ம தீபாவளி பொங்கல்னு ஏதாவது விசேஷத்துக்கு மட்டும் பலகாரம் சாப்பிட மாட்டோம்ல. இப்போ ஒரு வீட்டுல ஏதாச்சும் விசேஷம் வரும்னு வச்சுக்கோ, பால் காய்ச்சி இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன விசேஷம், எப்படியும் சாப்பாடு கூட ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க. அதை வந்து நீ ஆர்டர் எடுக்கலாம்ல. இங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப பாரு, நம்ம டவுனுக்கு போனா எவ்வளவு பேக்கரி கடை இருக்கு. ஆமா, ஏகப்பட்ட பேக்கரி இருக்கு. அந்த பேக்கரியில பலகாரம் எல்லாம் அவங்களாவே போட்டு வைக்காங்களா? இல்ல, வெளியே ஆர்டர் கொடுத்து அவங்க தான் எடுத்துட்டு வந்து கடையில வச்சு விற்குவாங்க. ஒரு சில கடையில மட்டும்தான் அவங்களே பண்ணி கடையில வச்சு விற்கிறது. சில கடையில எல்லாம் பேக்கெட் போட்டு வெளியே இருந்து தான் வாங்கி வச்சு விற்பாங்க. ஆமா, அதாவது வீட்டு பலகாரம் பேக் பண்ணி இந்த கடையில கொண்டு போய் கொடுத்தா அவங்களுக்கு இவ்வளவு காசு கிடைக்கும். அதே மாதிரி நீ பண்ணலாம்ல. சும்மா தானே வீட்டுல இருப்ப? ஆமா, சும்மா இருக்கேன் வீட்டுல. இந்த வீட்டு உள்ள எல்லா வேலையும் நீ தான் பார்க்க. வேலையெல்லாம் பார்த்து போக உனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும்ல. அதுல சின்ன சின்ன பலகாரமா போட்டு பேக்கெட் பண்ணி கடையில கொண்டு போய் வித்துட்டு வா. நீ கூட நின்று விற்கணும்னு இல்ல, ஏதாவது பேக்கரியில கொடுத்தா அவங்களே அதுக்கான காசை கொடுத்துருவாங்க. இந்த யோசனை கூட நல்லா இருக்கே. ஏன் இந்த புத்தி நமக்கு போகல? என்ன யோசிக்கிற? ஏங்க, இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. ஆமா, உனக்கு கை செலவுக்கு காசும் ஆச்சு. சும்மா இருக்கேன்ற பேச்சும் கிடையாது. வீட்லயே சும்மா இருந்து எனக்கு போர் அடிக்குன்னு கிடையாது. வீட்டு வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டு இந்த மாதிரி பலகாரம் சுட்டி உன் மகன்கிட்ட கொடுத்து விட்டாலே போதும். ரவுண்ட்ல கொண்டு போய் எல்லா கடையிலும் வித்துட்டு வந்துருவான். அட, நல்ல ஐடியாங்க. எப்படி ஏற்பாடு பண்ணக்கா? தேங்க்ஸ்ங்க. நானே யோசிக்கல பாருங்க. அப்ப என் பலகாரம் எல்லாம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஆமா செல்வி, நீ நல்லா தான் பண்ணுவ. நீ பண்ற சமையலும் நல்லா தான் இருக்கும். அதை விட நீ பண்ற பலகாரம் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் தான் ஒவ்வொரு தீபாவளிக்கும் நீ பண்ற பலகாரம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தானே இருக்கேன். அதுலயும் முந்திரி கொத்து, அதிரசம், முறுக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன் அம்மா, உங்க வாயில என்ன புகழது கேட்கறதுக்கே எனக்கு சந்தோஷமா இருக்கே. என்ன செல்வி, நீ என்ன சாப்பாடு நல்லா செஞ்சாலும் உன்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தானே போவேன். ஆமா ஆமா, அந்த ஒரு விஷயத்துல நான் கொடுத்து வச்சவதான். நல்லா இருக்க போய் தானே சொல்லேன். நல்லா இல்லைன்னா மூஞ்சில அடிச்சல சொல்லிட மாட்டேன். நான் சொன்னது யோசிச்சு பாரு. உனக்கு நேரம் போக மாட்டேங்குன்னு சொன்னீங்க, அதான் சரின்ட்டு ஒரு ஐடியா கொடுத்தேன். சரிங்க, அதை பத்தி நான் யோசிக்கேன். திருவிழா மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம இருந்து பேசி என்னென்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாமே யோசிப்போம். சரி சரி.